அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது அல்லாஹ்வின் சொல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதை எவ்வாறு நம்ம அணுக வேண்டும் என்பது இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். அல்லாஹ்வின் வார்த்தை தான் இந்த குர்ஆன். 23 ஆண்டுகளாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இறுதி வேதமாகும். இது அல்லாஹ்வுடைய நேரடியான வார்த்தை, நேரடியான சொல்லாக இருக்கிறது இந்த திருக்குர்ஆன். இது எந்த மாற்றங்களுக்குமே உள்ளாகாத முழு வாழ்க்கை நெறிமுறைகளை உள்ளடக்கிய எந்த மனிதர்களால் படைக்கப்படாத அல்லாஹ்வால் மட்டுமே சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தையாக மட்டுமே இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். உதாரணத்துக்கு ஒரு சிறுவர் வரான், அந்த சிறுவர் ஒரு விஷயத்த சொல்றான், ஆனா அவன் ஆகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவனாக இருக்கான். அதை நாம் நம்புவோமா அப்படின்னா நம்ம நம்ப மாட்டோம். ஏனென்றால் அவன் சிறியவன், சொல்ல விஷயங்கள் என்னவோ பெரியது, இவன் சரியாவதான் சொல்ல போறான். இப்படி ஒரு எண்ணத்தோட அந்த எவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்படிதானே? ஒருவர் மனநோயாளி, மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை கொஞ்சம் அறிவியல் கோளாறு, இப்படி பல ஒரு விஷயத்துல அவரை எடுத்துக்கொண்டாலும் அவர் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளிடம் சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? இல்லையே. ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? ஒரு விஷயத்தை வைத்துதானே, ஒரு ஆளை வைத்துதானே, ஒரு சொல்றது வைத்துதானே அந்த விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். ஒருவர் நிலையை வைத்துதானே ஒண்ணு தீர்மானிக்கப்படுது. இந்த குர்ஆன் உடைய நிலையை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தையில ஒவ்வொன்றும் இடம்பெறுகிறது என்பதனாலதானே இந்த குர்ஆன் மகத்துவமிக்க குர்ஆன், சங்கை மிக்க குர்ஆன், இப்படின்னு பல புகழை பெற்ற இந்த குர்ஆனாக இருக்கு. எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். பத்ரு போர் விளக்கத்தையும் சரி, உஹது போருடைய விளக்கத்தையும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்களுடைய வரலாற்றை குறிக்கிறதா இருந்தாலும் சரி, மக்கத்து குறைஷர்களை பத்தி குறிக்கிறதா இருந்தாலும் சரி, யூதர்களை பத்தி சொல்றதா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களை பற்றி சொல்றதா இருக்கட்டும், ஏன் இன்றைய கால வரை இது முத்தசாபியாவே தானே இருக்கு. இன்றைய காலை வரையுமே இதை பொருந்தக்கூடியதானே இருக்கு. இந்த குர்ஆன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த காலத்திற்கு மட்டும் இல்லாமல் இந்த காலத்து வரைக்குமே அது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கு. நன்மைகள் தீமைகள் எல்லாம் பிரித்து காட்டக்கூடிய ஒரு சத்திய வேதமாக தானே இருக்கு. இது யாராலும் எழுதிட முடியாது. எல்லா வேதமும் மனிதன் மாசு அடைகிறான், மாசுபடுத்துறான். எல்லா வேதத்தையும் தன் கைகளால அதை மாசுபடுத்துறான். தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் நடுல அவன் வந்து எழுதக்கூடியவனாக இருக்கான். ஆனா இந்த குர்ஆன் வேதம் மட்டும்தான் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஏடுகளில் உள்ளதாகும். நான் பாதுகாக்கிறேன் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன்ல எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால மாற்றிட முடியாது. அது அத்தனையுமே அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது இறுதி வேதம். இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே அல்லாஹ் முழுக்க இது பாதுகாக்கப்பட்ட ஏடுகளில் உள்ளது என்று கூறுகிறார். சரி, 4 அம்சம் இருக்கு. குர்ஆனை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கு 4 அம்சங்கள் இருக்கு. இந்த 4 அம்சங்களும் உள்ளடக்கியதுதான் ஒன்றே ஒரு விஷயம். 4 அம்சங்கள் இருக்கு. இந்த 4 அம்சங்களுமே உள்ளடக்கியதால் ஒரு விஷயம். நான் கூட எழுதியிருக்கேன், ஒரு அம்சம் போதும் இந்த 4 விஷயங்களையும் அடங்குவதற்கு. எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எவ்வாறு நாம் குர்ஆனை அணுக வேண்டும் என்பதற்கு, இது அல்லாஹ்வுடைய சொல் தான் என்பது நம் மனதில் பதிய வைப்பதற்கு 4 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அல்லாஹ்வின் சொல் அப்படின்னு சொல்லும் போது அது முற்றிலுமாக நாம் சரணடையக்கூடியவங்களாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் தான் என்று நம்ம மனதார நினைக்க வேண்டாம், முற்றிலுமே சரணடைய வேண்டும். அடுத்து, எந்த ஒரு முன் முடிவுமே இல்லாம அந்த குர்ஆனை அணுக. நமக்கு 1000 எண்ணங்கள் இருக்கும், 1000 யோசனைகள் இருக்கும், நம்ம கடந்த கால வாழ்க்கை, நம்ம அனுபவங்கள் இருக்கும், ஆட்சிகள் இருக்கும், நம்மளுடைய அறிவுகள் இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் தான் பெரியது என்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய இருக்கும். அது எல்லாமே விட்டுட்டு எந்த ஒரு முன்னிடா இந்த குர்ஆன் இதுதான் பேச வருகிறது என்று நீங்களால் ஒன்று கற்பனை செய்து கொள்ளாமல் ஒன்றுமே இல்லாத நிலையில் அந்த குர்ஆனை நாம் அணுக வேண்டும். அடுத்து, செயல்படுத்துதல் என்ற நோக்கத்தோடு அந்த குர்ஆனை அணுக வேண்டும். அது என்ன சொல்லுதோ அதை நான் செயல்படுத்துவேன்.
இப்படின்னு ஒரு நோக்கத்தோட அந்த குர்ஆனை அணுக தடைகளை அதை செயல்படுத்துவதற்கான தடைகள் அத்தனை வந்தாலுமே சரி அதை தகர்க்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். இதையெல்லாம் நம் எப்படி செய்வோம்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்று நம்ம மனதில் பதிந்தால் மட்டும்தான் இந்த 4 விஷயங்களை நம்மால செய்ய முடியும். நாம் ஒன்றுமே இல்லாத நிலை வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் சொல் என்று நம்ம மனதில் எண்ண வேண்டும். அதனால ஒண்ணுமே இல்லப்பா, இந்த குர்ஆன் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் இந்த அல்லாஹ் வார்த்தை, இது அல்லாஹ் சொல்கிற விஷயம், இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாதான் இந்த குர்ஆன் இருக்கு நம்மளுடைய மனதுல அந்த விஷயம் பதியும். இத குறித்து அல் குர்ஆன்ல வரக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய சொல் என நிரூபிக்கக்கூடிய சான்றுகளை காட்டக்கூடிய வசனத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். 32வது அத்தியாயம் 1, 2, 3வது வசனம். அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி ரப்பில் ஆலமீன் அம் யகூலூன இஃப்தராஹு அல் ஹுவல் ஹக்கு மின் ரப்பிக லிதுன்திர கௌமன் மா ஜாஅஹும் நதீரின் மின் கப்லிக லஅல்லஹும் யஹ்தரூன். அகிலங்களின் இறைவனிடம் இருந்து அருளப்பட்டது இவ்வேதம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆயினும் அவர்கள் இவர் இதை இட்டுக்கட்டி கற்பனை செய்து கொண்டார் என்று உம்மை பற்றி கூறுகிறார்களா? அவ்வாறில்லை. எவர்களுக்கு உமக்கு முன் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்ததில்லையோ அந்த சமூகத்தாருக்கு அவர்கள் நேர்வழியில் செல்லும் பொருட்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உம்முடைய இறைவனிடந்து வந்துள்ள உண்மை வேதமாகும் என்று சொல்றார். இதை கற்பனை செய்துதான் இட்டுக்கட்டி சொல்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறு கூறும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இல்ல, இதற்கு முன்னாடி அவர்களுக்கு எந்த நபிமார்களும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்கு யாருமே வரல. அவங்க நேர் வழியில் செல்லும் பொருட்டு நேர்வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வேதம் அவர்களுக்கு வந்துள்ளது. இது இறைவனிடந்து வந்துள்ள ஒரு உண்மையான வேதம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்கு, இது அல்லாஹ்வுடைய சொல் என்பதற்கு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அடுத்த வரக்கூடிய வசனம் அல் ஹாக்கா 63வது அத்தியாயம் 38வது வசனத்தில இருந்து 50வது வசனம் வரைக்குமே அல்லாஹ் என்ன கூறுகிறான்? ஃபலா உக்ஸிமு பிமா துப்ஸிரூன் வமா லா துப்ஸிரூன் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். ஆகவே நீங்கள் பார்ப்பவற்றின் மீது சத்தியம் செய்கிறேன், நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன். நிச்சயமாக இது நாம் அருளியவாறு ஓதி வரும் கண்ணியமிக்க தூதரின் சொல்லாகும். வமா ஹுவ பிகௌலி ஷாஇரின் கலீலம் மா துஹ்மீனூன் கலீலம் மா துஹ்மீனூன் வலா பிகௌலி காஹினி கலீலம் மா ததக்கரூன். تنزيل من رب العالمين ولو تقبل علينا بعض الأقاويل لأخذنا منه باليمين. இது ஒரு கவிஞனின் சொல்லும் அன்று, எனினும் நீங்கள் மிகவும் சொற்பமாகவே நம்புகிறீர்கள். இது யாருடைய சொல் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். கவிஞனின் சொல்லன்று, இது கவிஞனுடைய வார்த்தை இல்ல. இது மிகவும் நீங்க சொற்பமாக நம்பக்கூடியவங்களாக இருக்கீங்க. இது ஒரு குறிகாரனின் சொல்லும் அன்று, இது குறிக்காரனுடைய வார்த்தையும் இல்லை. எனினும் நீங்கள் சொற்பமாகவே இதை நினைத்து நல்ல அறிவு பெறுகிறீர்கள். அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனிடம் இருந்து இறக்கி அருளப்பட்டதாகும். இந்த வேதம் யாரிடம் இருந்து இறக்கி அருளப்பட்டது என்றால் அகிலத்தை எல்லாம், பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தவனிடம் இருந்து இதை இறக்கி அருளப்பட்டது. அவனிடம் இருந்து வந்திருக்கு. அவன் தான் இது அருள பெற்றிருக்கான். இந்த வேதம் இது அல்லாஹ்வுடைய வார்த்தையே தான் இருக்கிறது என்பது இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது. அகிலத்தாருக்கெல்லாம் இறைவிடம் இருந்து இது இறக்கி அருளப்பட்டதாகும். அன்றியும் நம் மீது சொற்களில் சிலவற்றை இட்டுக்கட்டி கூறி இருப்பரானால் அவர்களுடைய வழக்கையே நாம் பற்றி பிடித்து கொண்டு சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீத் فما منكم من أحد عنه حاجزين وإنه لتذكرة للمتقين وإنا لنعلم أن منكم مكذبين وإنه لحسرة على الكافرين.
பின்னர் அவர்களுடைய நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம். அன்றியும் உங்களில் எவரும் நாம் அவ்வாறு செய்வதை தடுப்பவர்கள் இல்லை. ஆகவே நிச்சயமாக அது குர்ஆன் பயபக்தியுடையவருக்கு நல் உபதேசமே ஆகும். ஆயினும் அதை பொய்ப்பிப்பவர்களும் உங்களில் இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம். அன்றியும் நிச்சயமாக அது காஃபிர்களுக்கு கை சேதமாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன சொல்லக்கூடியவனாக இருக்கானா, இது கவிஞருடைய வார்த்தையும் இல்ல, குறிகாரனுடைய வார்த்தையும் இல்ல. நிச்சயமாக இந்த வார்த்தை யார் இந்த குர்ஆனை அருளினாரோ, ஓதி வந்தாரோ, இந்த கண்ணிய மிக்க தூதரின் சொல்லாகும். இறைவனிடையிலிருந்து வந்தது. இது நபிமார்கள் ஓதக்கூடியவங்களாக இருக்காங்க. ஏனென்றால் அச்சமூட்டதுக்காகவும் எச்சரிக்கை செய்வதற்காக நச்சரி கூறுபவர்களாகவே இறை தூதர் இருக்காங்க. அல்லாஹ் சொன்ன வந்த விஷயத்த நபிமார்கள் செய்யறாங்க. அல்லாஹ் இந்த வசனத்தை நீ ஓதி காட்டு என்று சொல்லும் போது நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஓதி காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. நம் மீது சொற்களில் சிலவற்றை இட்டுக்கட்டி கூறுவார்கள். ஆனால் நபி ஏதாவது ஒரு விஷயத்த நம் மீது ஏதாவது ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி அவங்க கூறி இருந்தா அவங்களுடைய வலக்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு அவர்களுடைய நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம். அல்லாஹ் எச்சரிக்கிறான். எப்படி எச்சரிக்கிறானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க மாற்றி ஏதோ இட்டுக்கட்டி சொல்லி இருந்தா அவங்களுடைய வலக்கையை நான் பற்றி பிடித்து கொண்டு அவருடைய நாடி நரம்பை நாம தரித்திருப்போம் இப்படின்னு அவன் எச்சரிக்கிறான். அன்றியும் உங்களில் எவராலும் அந்த விஷயத்தை தடுக்க முடியாது. நான் செய்யற விஷயத்த உங்களில் எவரும் நாம் அவ்வாறு செய்வதை தடுப்பவர்கள் இல்லை. நிச்சயமாக இந்த குர்ஆன் பயபக்தியோர்களுக்கு நல் உபதேசமே ஆகும் என்று, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதும், இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் என்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே எச்சரிக்கக்கூடிய வசனமாக தான் இது இருக்கிறது என்பதும் நம்ம தெளிவுபட்டது. அடுத்து வரக்கூடிய அத்தியாயம் 33வது அத்தியாயம் 4வதுல وَمَا جَعَلَ اللَّهُ لِرَجُلٍ مِّن قَلْبَيْنِ فِي جَوْفِهِ وَمَا جَعَلَ أَزْوَاجَكُمُ اللَّائِي تُظَاهِرُونَ مِنْهُنَّ أُمَّهَاتِكُمْ وَمَا جَعَلَ أَدْعِيَاءَكُمْ أَبْنَاءَكُمْ ذَلِكُمْ قَوْلُكُمْ بِأَفْوَاهِكُمْ وَاللَّهُ يَقُولُ الْحَقَّ وَهُوَ يَهْدِي السَّبِيلَ. எந்த மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் 2 இதயங்களை உண்டாக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 இதயங்களை உண்டாக்கிறானா அப்படின்னா, ஆண்களுக்கு 2 இதயங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் பெண் கர்ப்பம் வரும் பொழுது அது வயிற்றில் இருக்க குழந்தையும் ஒரு இதயம்தான், நமக்கு இருக்கும் ஒரு இதயம்தான். ஆக பெண்ணிற்கு 2 இதயம் கர்ப்பம் அடையும் பொழுது, பிரசவிக்கும் பொழுது, அதாவது அவங்க மாசமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு 2 இதயம் இருக்கு. அதனால்தான் அல்லாஹ் இங்க பயன்படுத்த ரஜூலின் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறான். ஏன்னா இது பெண்ணை குறிக்கும் வார்த்தையாக இருக்கிறது, ஆண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு 2 இதயங்கள் உண்டாவதில்லை. உங்கள் மனைவியரின் எவரையும் நீங்கள் தாய்க்கு ஒப்பானவளாக பார்க்காதீங்க. என் தாயின் முதுகை போன்று, அதாவது தாய் போன்று இருக்கிறாள் என்று உங்கள் மனைவியை கூறாதீங்கள். ஏனால் தாய் தான், மனைவி தான் என்று அல்லாஹ் கூறுகிறார். அடுத்து அவ்வாறு உங்களுடைய சுவிகார பிள்ளை, அதாவது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தவிர மற்ற பிள்ளைகள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள் ஆயிடாது. நீங்கள் பெற்ற பிள்ளைதான் உங்களுடைய பிள்ளை தவிர மற்ற எந்த பிள்ளையுமே நீங்கள் முதல்வர்களாக உங்கள் பிள்ளையாக ஆக்கிவிட முடியாது என்று அல்லாஹ் கூறினார். இவை யாவும் உங்களுடைய வாய்களால் சொல்லும் வெறு வார்த்தைகளே ஆகும். அல்லாஹ் உண்மையை கூறுகின்றான், இன்னும் அவன் நேர் வழியே காட்டுகின்றான். அழகா அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு மனிதனுக்கு 2 இதயங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னா ரஜுலின், அதாவது ரஜுல் என்ற வார்த்தை பெண்ணை குறிக்கும் வார்த்தை. நுணுக்கமா பெண்ணுக்கு 2 இதயம் உண்டாகும் எப்ப என்றால் அவள் கர்ப்பம் பொழுது இப்படின்னு நமக்கு தெரிய. ஆதலால் பெண்ணை குறிக்கும் வார்த்தை ரஜுலின் சொல்லும் பொழுது இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எந்த அளவுக்கு நுணுக்கமா, ஒரு உதாரணத்துக்கு கூட அல்லாஹ் நுணுக்கமான வார்த்தைகளை அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதுக்கு பல சான்றுகள் நமக்கு இந்த குர்ஆன்ல நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எப்படியெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம சொன்னா அவர்களுக்கு புரியுமோ என்பது நல்ல நுணுக்கமான வார்த்தைகள் கொண்டு அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்தையுமே அடியார்களுக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனி உள்ள வகுப்புல
முன் அபிப்பிராயமே இல்லாம குர்ஆனை எவ்வாறு நம்ம அணுக வேண்டும், அதை செயல்படுத்துற முறைகளையும், எவ்வாறு நம் குர்ஆனை முழுமையாக சரணடைவதும் என்பதை பற்றி, அதற்கு ஏற்படும் தடைகள் எல்லாம் எப்படி தகர்த்திட்டு குர்ஆனை அணுக வேண்டும் என்பதை பற்றி அடுத்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.